இயல் 1 வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே நாமும் பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கணப் போலி, மரூஉ. இலக்கணம் உடையது நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாகத் தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். இலக்கணப் போலி எழுத்துப்போலி, சொற்போலி. சொற்போலி இவ்வுலகத்தின் முன் பகுதியை இல் முன் எனக் குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி எனக் கூறாமல் நுனிக்கிளை எனக் குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கணப் போலி எனப்படும். தெரிந்து கொள்வோம். வாயில், வாசல். இல்லத்துக்குள் நுழையும் வழி இவ்வாய் இல்லத்தின் வாய் எனக் குறிப்பிடப்பட வேணும். ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கணப் போலியாகும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். இது மரூஉ ஆகும். இலக்கணப் போலியாகிய சொற்போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன் பின் பகுதிகள் இடமாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கணப் போலியை முன்பின்னாக தொக்கப் போலி எனவும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு: புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். எழுத்துப்போலி: அறம் செய்ய விரும்பு. இஃது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்களின் இறுதியில் ஓர் எழுத்து மாறியுள்ளது. ஆனால் பொருள் மாறுபடவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது எழுத்துப்போலி எனப்படும். எழுத்துப்போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மயல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்திற்கு அமைத்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். இடைப்போலி அமைச்சு, இலஞ்சி, இலைஞ்சி, அரையர், அரையர் என சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும். பெரும்பாலும் சொல்லின் இடையில் வரும் ஐகார எழுத்திற்கு பதிலாக அகரம் போலியாக வரும். கடைப்போலி: அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக
வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். முற்றுப்போலி மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 5 அஞ்சு. இச்சொற்களை நோக்குங்கள். இதில் அஞ்சு என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அஃது 5 என்னும் பொருளையே தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்து எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். மருவு இயல்பு வழக்கின் 3வது வகை மருவு என்பதாகும். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிழைந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். எடுத்துக்காட்டு: கோவை, குடந்தை, எந்தை, போது, சேநாடு. தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்லி தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். எடுத்துக்காட்டு: கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். மங்கலம் செத்தார் என்பது மங்கலமில்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். நாம் இக்காலத்தில் காலமானார் இயற்கை எழுதினார் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்கலமில்லாத சொற்களை வேறு சொற்களால் குறிப்பதை மங்கலம் என்பர். எடுத்துக்காட்டு: ஓலை, திருமுகம், கருப்பு ஆடு, வெள்ளாடு, விளக்கை அணை, விளக்கை குளிரவை, நஞ்சுள்ள பாம்பு, நல்ல பாம்பு. குழுவுக்குறி பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். எடுத்துக்காட்டு: பொன்னை பறி என பொற்கொல்லர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல் யானைப்பாகர் பயன்படுத்துவது. பொறுத்துக: பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. நாகரிகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன். நன்றி. சப்ஸ்கிரைப் டு NPSC கணியன் நோட்ஸ்.